First, prime time, sunrise. வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய நாடுகளின் அரசியல் விவகாரங்களுக்கான உதவி செயலாளர் நாயகம் இன்று நாட்டிற்கு வருகை. இலங்கையின் சட்டத்தை இந்தியாவினால் மாற்ற முடியாது, பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக மாநில தலைவர் தெரிவிப்பு. சிரியா மீதான தாக்குதல் தொடர்பில் ரஷ்யா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையில் ஒப்பந்தம். இனி விரிவான செய்திகள். ஐக்கிய நாடுகள் சபையின் அரசியல் விவகாரங்களுக்கான உதவி செயலாளர் நாயகம் மிரோஸ்லாவ் ஜென்கா உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று இலங்கைக்கு வருகை தர உள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடைபெற்ற ஐநா பொதுசபை கூட்டத்தொடரின் போது ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் பான் கி மூனை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சந்தித்து கலந்துரையாடியிருந்த நிலையில் அவர்கள் விஜயம் இடம்பெறுகின்றது. மிரோஸ்லாவ் ஜென்காவின் வருகை இலங்கை அரசாங்கத்துடனான கலந்துரையாடல்களை விஸ்தரிப்பதற்கு வழிவகுக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் சபை முன்னெடுக்கும் நீண்டகால சமாதானத்தை கட்டியெழுப்பும் நோக்கம் தொடர்பாகவும் அவர் கலந்துரையாட உள்ளார். எதிர்வரும் 24ஆம் தேதி கொழும்பில் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் தின வைபவத்திலும் உதவி செயலாளர் நாயகம் கலந்து கொள்ள உள்ளார். ஐக்கிய நாடுகளின் 70வது ஆண்டு பூர்த்தியில் இலங்கை அதன் அங்கத்துவத்தை பெற்று 60 வருட பூர்த்தியின் நிலையில் இம்முறை ஐநா தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. ஐக்கிய நாடுகளின் அரசியல் விவகாரங்களுக்கான உதவி செயலாளர் நாயகம் எதிர்வரும் 25ஆம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் சட்டத்தை இந்தியாவினால் மாற்ற முடியாது என பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி பிரவேசித்த நிலையில் கடற்படையினரால் கைது செய்யப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் நடைபெற்ற பாரதிய ஜனதா கட்சியின் ஆலோசனைக் கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது தமிழிசை சவுந்தரராஜன் இதனை கூறியதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பிற்குள் பிரவேசிக்கும் நிலைமையை மாற்றும் முயற்சிகளை இந்திய மத்திய அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தொடர்பில் ஜெனீவாவில் முன்வைக்கப்பட்டுள்ள பிரேரணை குறித்து முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் ஊடக சந்திப்பு ஒன்றில் நேற்று கருத்து வெளியிட்டார். இலங்கையின் முப்படையினரை நிலைச்சித்தனமாக செயற்பட்டதாக அந்த பிரேரணையில் உள்ளது. இது உண்மையில் அமெரிக்காவின் பிரேரணை அல்ல, இலங்கையின் பிரேரணையாகவே உள்ளது. மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. எம்மால் முடிந்த அனைத்தினையும் செய்தோம். ஆகவே 24 நாடுகள் அமெரிக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. எனினும் தற்போதைய அரசாங்கம் முற்றிலும் மாறுபட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டது. GL பீரிஸ் அவர்கள் தெரிவிக்கும் கருத்தினை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்களால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாமல் போனதே இலங்கை இந்த இடத்திற்கு வருவதற்கு காரணம். தற்போது பிரச்சனைக்குள் சிக்கொண்டுள்ள நிலையிலேயே நாம் அதனை தீர்ப்பதற்கு முயற்சித்து வருகிறோம். உள்நாட்டு பொறிமுறையின் மூலம் நாட்டின் சட்டத்திற்கு அமைய இந்த பிரச்சனைக்கான முடிவை எடுப்பதற்கு சர்வதேச நாடுகளுடன் நாம் கைகோர்த்துள்ளோம். இந்திய மீனவர்களின் அத்துமீறிய பிரவேசத்தை கட்டுப்படுத்துமாறு வலியுறுத்தி தபால் அட்டை அனுப்பும் போராட்டம் ஒன்றை வடமாகாண மீனவர்கள் நேற்று முதல் ஆரம்பித்துள்ளனர். இந்த விடயம் தொடர்பான ஊடக சந்திப்பு ஒன்று யாழ் மாவட்ட மீனவர் கூட்டுறவு சங்க சம்மேளன அலுவலகத்தில் நடைபெற்றது. யாழ் மாவட்ட மீனவர் கூட்டுறவு சங்க சம்மேளன அலுவலகத்தில் மீனவ பிரதிநிதிகள் தபால் அட்டையில் கையொப்பமிட்டு போராட்டத்தை ஆரம்பித்தனர். ஜனாதிபதி, பிரதமர், கடற்றொழில் அமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர், வடமாகாண முதலமைச்சர் மற்றும் வடக்கின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த தபால் அட்டைகள் அனுப்பி வைக்கப்பட உள்ளன. எமக்குரிய அந்த ஆரம்ப சீசன் தை மாதம் இந்த ரால் சீசன் ஆரம்பிக்க இருக்கின்றது. இந்த வருடமாவது எமது மக்கள் இந்த ரால் சீசனை எமது மக்கள் செய்ய வேண்டும் என்ற ஆதங்கத்தில் அவாவில் இருக்கின்றார்கள். மீனவ மக்களும் இந்த போராட்டத்தில் இணைய வேண்டும் என்பதற்காக அவர்களது கையொப்பம் இந்த காட்டுகளில் பதியப்பட்டு சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளுக்கு இது அனுப்பப்பட்டு அது ஊடாக இந்த இந்திய இழுவைப் படகுகளை முற்றுமுழுதாக இந்த வடமாகாண கடற்பரப்பிலே நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக மகாநாட்டை நாங்கள் கூட்டியுள்ளோம். இந்தியாவுடைய மனசிலே இது எந்த அளவுக்கு சரியாக போறதுங்கிறதை எங்களால் கூற முடியாது. பத்திரிகை வாயிலாக கூறியிருக்கின்றார்கள். நாங்கள் எங்களுடைய
கடற்படையினர் அடாத்தாக போய் அவர்களுடைய கிராமத்துக்கு இருந்து பிடித்து கொண்டு வராங்க என்றுதான் சொல்றாங்க. அப்ப இன்னும் அவங்க தெளிவாக தங்களுடைய எல்லையை தெரியாத அளவுக்கு மீனவர்களை வளர்த்திருக்கார்கள் நினைக்கின்றேன். ஆனால் எங்களுடைய கடற்படையினர் எங்களுக்கு செய்கின்ற அந்த நற்காரியங்கள் போதாமையாக இருக்கின்றது. ஆகவே எமது மத்திய கடற்தொழில் அமைச்சருடைய பத்திரிகையில் வெளியிட்ட கருத்தானது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி தருகின்றது என்று சொன்னால், அவர்களது வலைகளை கடலுடன் வெட்டி விடலாம் என்ற யோசனை. கொழும்பு துர்கோத்சவ் கலாசார மன்றத்தின் வருடாந்த துர்கா பூஜையின் 2வது நாளான நேற்று மாலை பல்வேறு கலை நிகழ்வுகள் இடம்பெற்றன. கொழும்பு துர்கோத்சவ் கலாசார மன்றம் 2வது வருடமாக ஏற்பாடு செய்துள்ள துர்கா பூஜை புதிய கதிரேசன் மண்டபத்தில் நடைபெற்று வருகின்றது. 2வது நாளான நேற்று காலை மகா சப்தமி மற்றும் புஷ்பாஞ்சலி பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் மாலை பூஜைகள் நடைபெற்றதை அடுத்து பல்வேறு கலை நிகழ்வுகள் நடைபெற்றன. சிறுவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கும் எமது பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக விழிப்புணர்வு திட்டம் களுத்துறையில் இன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை வழங்குகின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ராசலிங்கம் ரவிரகு. வணக்கம் கிருஷ்ணன். எமது பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக என்ற தனிப்பொருளின் கீழ் முன்னெடுக்கப்படும் தெரிவுத்துறை நிகழ்ச்சியானது இன்றைய தினம் களுத்துறை மாவட்டத்தில் இடம்பெற இருக்கின்றது. குறிப்பாக களுத்துறை பிரதான பஸ் இருப்பிட வளாகத்தில் காலை 9 மணி அளவில் எங்களுடைய தெளிவுத்துறை நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து களுத்துறை மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட பல பகுதிகளுக்கு இஸ்லாமினர் சென்று சிறுவர் சிறுவர்கள் மற்றும் உரிமை மீறல் என்பன தொடர்பில் தெளிவுத்தல்களை வழங்க உள்ளதோடு சிறுவர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள 192 என்ற இலங்கை சிறுவர் தொலைபேசி இலக்கத்தின் சேவை தொடர்பிலும் தெளிவுத்தல்களை வழங்க இருக்கின்றனர். துஷ்பிரயோகம் மற்றும் பாலியல் துன்புறுத்தல்கள் அல்லது உரிமை மீறல் என்பன தொடர்பான முறைப்பாடுகளை மாத்திரம் இந்த 192 என்ற இலக்கத்திற்கு முன்வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு தொடர்ந்து இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கு நியூஸ் குழுவினர் தயாராக இருக்கின்றோம். நியூஸ் செய்திகளுக்காக களுத்துறையில் இருந்து ராசலிங்கம் ரவிரகு. இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை வழங்குகின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹேன். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும். ஏனைய பிரதேசங்களின் பெரும்பாலான இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் சுமார் 75 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். மின்னல் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் மன்னார் தொடக்கம் புத்தளம் கொழும்பு காலி மாத்தறை உள்ளாக அம்மாந்தோட்டை வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடற்பிரதி அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். ஏனைய கடற்பிராந்தியங்களில் பிற்பகல் 4 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 20 முதல் 25 கிலோமீட்டர் வேகத்தில் கிழக்கு திசையினூடாக அல்லது மாறுபட்ட திசைகளினூடாக வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் கடற்பிரதேசங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும்.